வன்மத்தில் நல்ல வன்மம் இவள்தான் என்பது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தானடா. உள்ள என்ன நடக்குது? திவ்யாவை எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்றாங்க. கார்னரிங் இன் த சென்ஸ் மேனேஜர் அவங்க தானே. அவங்ககிட்ட கேள்விகள் வருது. எந்த அடிப்படையில்? கெஸ்ட்டை வந்து டைரக்டா மீட் பண்ணக்கூடிய ஆட்கள் யாரு? ரூம் சர்வீஸ்ல இருக்கவங்க தான். அப்போ காயின்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் யாருக்கு இருக்கு? ரூம் சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கு தான். பிரவீனுக்கும் சுபிக்ஷாவுக்கும் காலையில காயின் கிடைச்சிருக்கு. சரி, இப்ப நாங்க எப்படி காயினை வாங்குறது? நாங்க கெஸ்ட் கிட்ட பேசவே கூடாது அப்படின்னா நாங்க எப்படி அவங்களோட பழகுறது? இதுதான் கேள்வி எல்லாத்துக்கும். எல்லாருமே இதுதான் பேசுறாங்க. ஏண்டா அவங்க தெளிவா காலையில சொன்னாங்க, ரூம் சர்வீஸ் அவங்க எங்களுக்கு அக்சசிபிளா இருக்காங்கன்றதை தாண்டி கிச்சனுக்குள்ள இருக்க சமைக்கிறவங்க வந்து வெறும் சமையல் மட்டும் தான் பண்றீங்க, இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் பண்ணல, எங்களுக்கு ஃபன்னான விஷயங்கள் எதுவுமே அங்க நடக்கல, இந்த வீடை நாங்க ஃபுல்லா கவனிச்சுட்டே தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. திரும்பவும் இந்த ரூம் சர்வீஸ்னே வந்து நிக்கிறாங்க. திவ்யா பல இடங்கள்ல கூளை இழக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே அதுக்கு ட்ரை பண்றாங்க. மேனேஜர் தான் அதுக்கு எல்லாத்தையுமே முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா ரூம் சர்வீஸ்ல இவங்க தான் இருக்கணும் அப்படின்னு பிக் பாஸ் ஆல்ரெடி வந்து கொடுத்து அமைச்சிருக்க ரீசனை தான். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நான் ரூம் சர்வீஸ்ல இருக்கேன், நீ ரூம் சர்வீஸ்ல இருக்கேன்னு அடிச்சுக்குவாங்கன்றக்காக தான் நீங்க அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங் ஆடுறீங்கன்றக்காக கொடுத்து விட்டுருக்காங்க. ரூம் சர்வீஸ்ல இருக்கவே போய் அவங்களுக்கு பக்கத்துல இருந்து ஒரு விஷயம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது டிஃபெக்ட் தான். நீங்க வர்றேன்றதுக்காக எவ்ரி டைம் எனக்கு பண்றேன்றதுக்காக நான் உனக்கு காயின் கொடுக்க முடியாது. ஆனா அவங்க அங்க இதை பண்ணாங்க, நல்லா அதை எஃபர்ட் போட்டாங்க, நல்லா குக் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப வியானா சொல்ற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா அவங்க யாருக்கு அது புரியுறது இல்லை. பார்வை திவ்யா பேசவே விட மாட்டாங்க. ஒரு ரொம்ப 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 மட்டமான ஒரு விஷயம் என்னன்னா, எனி விச் வேஸ் பாரு ஓகே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட பேச முடியல அப்படின்றதாலும் நியாயமான கருத்துக்களை வைக்கும் போதாவது அவங்க கான்வர்சேஷனுக்குள்ள வரும்போது வந்து அவங்கள மாக் பண்ற மாதிரி பண்றது அன்அக்செப்டபிள். அதை டிஜி பண்றாங்க. பிரவீனும் திவ்யாவும் நிற்கும் போது நடுவில் பாரு ஒரு விஷயத்த சொல்றதுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி அவங்க நிறைய நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த கான்வர்சேஷனை வளர்க்கணும்ன்ற விஷயத்த வந்து டிஜி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் பாரு அதை பேசும்போது பின்னாடி பிரவீன்ட்ட வந்து நீ பேசு அப்படின்னு இவங்களை மாக் பண்றது, பிரவீன் அதை அப்படியே பிக்கப் பண்ணிட்டு பார்வை பேச விடாம பேசுறது, இது வந்து வெளியே பார்க்கக்கூடிய மக்களுக்கு டிஜி உள்ள பார்வுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்றது தெள்ள தெளிவா காட்டுது. இது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற பிளானானு தெரியல. அதையும் நாங்க யோசிக்க வேண்டியது இருக்கு. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்க வேண்டியது இருக்கு. எனி விச் வேஸ் எப்படி நீங்க பார்த்தாலும் இந்த வீட்டுக்குள்ள மேனேஜரா இருக்கக்கூடிய ஆளுக்கு ஒரு பிரஷர் இருக்கு, மேனேஜருக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்கு, அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்துக்குமே பஞ்சாயத்து இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த பஞ்சாயத்துனே இந்த வீடு போகுது. இப்பயும் லைவ்ல அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த பஞ்சாயத்து எப்போ முடிக்க போறாங்கன்னு தெரியல, கெஸ்ட் எப்போ பார்க்க போறாங்கன்றது தெரியல. ஸோ காலையில் ரொம்ப தெளிவாக கெஸ்ட்டுகள் சொல்லிட்டாங்க, நீங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் எங்கிட்ட வந்து ஓவர் டூ பண்றது எங்களுக்கு தெளிவாக தெரியுது, நீங்க நார்மலா இருங்க பட் ஃபன்னா இருங்க அப்படின்னு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. மக்களை கருத்துக்களை பதிவிடுங்க. லைவ் அப்டேட்ல சந்திக்கலாம்.